வணக்கம் நண்பர்களே. வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம் தெரியுமா? உலகின் மிகப்பெரிய சாதனைகள் மிக கடினமான சவால்களில் இருந்து பிறந்தவை. ஆனால் ஒரு வித்தியாசம், சிலர் கடினம் என்று நிறுத்திவிட்டார்கள், சிலர் கடினம் என்றே தொடர்ந்தார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் அவர்கள் எழுதியிருக்கிறார். குறள் 611. ஆள்வினை உடைமை அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். பொருள்: இது கடினம் என்று மனம் தளராதே, உன் தீவிர முயற்சியே உனக்கு மிகப்பெரிய சக்தியை தரும். நண்பர்களே, இந்த ஒரே உண்மை, இரு காலத்தில் இரு மாவீரர்கள் ஒரே சவால். நண்பர்களே, இரு காலங்கள் இரு தலைவர்கள் ஒரே சவால். முதலில் கிபி 1004 தஞ்சாவூர். ராஜராஜ சோழன் ஒரு கனவு கண்டார். 216 அடி உயர கோபுரம், 130 டன் எடை கற்கள், உலகின் மிகப்பெரிய கோயில். அவரது மந்திரிகள் சொன்னார்கள், மன்னா, இது சாத்தியமில்லை. 900 ஆண்டுகளுக்கு பிறகு 1960கள், கேரளா. இளம் விஞ்ஞானி அப்துல் கலாம், இந்தியாவின் முதல் ராக்கெட். உலக நாடுகள் சொன்னன, இந்தியாவால் முடியாது. இரு தலைவர்கள், ஒரே கேள்வி, தொடரலாமா? ராஜராஜன் முடிவு, தொடருவோம். 15 ஆண்டுகள், 1000 கூட்டு தொழிலாளர்கள், 6 கிலோமீட்டர் ரேம்ப். கல் உடைந்தது, புதிய கல் எடுத்தார்கள், மழை வந்தது, வேலை தொடர்ந்தது. கடினம் என்ற வார்த்தை அவர் டிக்ஷனரியில் இல்லை. கலாமின் முடிவு, முயற்சி தொடரும். 1979 ஆகஸ்ட் 10 ராக்கெட் வெடித்தது. உலகம் கேலி செய்தது. டீம் போயிச்சு, பட்ஜெட் குறைஞ்சது, ஹோப் இல்ல. ஆனால் கலாம் நிறுத்தவில்லை. மீண்டும் டிசைன், மீண்டும் பில்ட். கடினம் என்பது அவருக்கு ஃபியூல் ஆனது. 1010 கடைசி கல் மேலே செல்கிறது. 1980 கடைசி கவுண்டவுன், ராக்கெட் ரெடி. Complete success. திருவள்ளுவர் சொன்ன உண்மை நிரூபிக்கப்பட்டது. கடினம் என்று தளராதவர்கள் வரலாறு படைக்கிறார்கள். இன்று 2025 அந்த கோபுரம் 1000 ஆண்டுகள் கழித்தும் நிற்கிறது. யுனெஸ்கோ பாரம்பரிய தளம். அந்த ராக்கெட் புரோகிராம் இந்தியாவை சந்திரன் வரை கொண்டு சென்றது. 2 தலைவர்கள், 2 காலம், ஒரு உண்மை, அசாவாமை, இட்டர்னல் லெகசி படைக்கிறது. நண்பர்களே, 3 மாபெரும் பாடங்கள். 1 கடினம் என்றால் நீங்கள் சரியான வழியில் தான் இருக்கிறீர்கள். எளிதானது மதிப்பு இல்லாதது. 2 தோல்வி கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு, முடிவு அல்ல. ராஜராஜனின் கல் உடைந்தது, கலாமின் ராக்கெட் வெடித்தது, ஆனா அவர்கள் தொடர்ந்தார்கள். 3 தீவிர முயற்சி எந்த தடையையும் உடைக்கும். 1000 வருடம் நிற்கும் கோபுரம், சந்திரன் செல்லும் ராக்கெட். இதுதான் ப்ரூஃப். நண்பர்களே, உங்களுக்கு இந்த வரலாற்று பாடம் பயனுள்ளதா? அடுத்த வாரம் திருவள்ளுவர் பணத்தை பற்றி சொல்லும் அதிர்ச்சியான உண்மை. பணம்தான் பகைவர்களை வெல்லும் மிக கூரிய ஆயுதம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மிஸ் பண்ணாதீங்க. நீங்களும் வரலாறு படைக்கலாம். உங்கள் கோபுரத்தை கட்டுங்கள்.